நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பண்ண சொல்லிட்டாங்க, இதுதான் நினைவுபடுத்தாங்க. இந்த மாதிரி சபைகளில் வந்து உட்கார்ந்து ஒரு ஒழுங்கு படிச்சிருக்கிறாங்க. எங்கெல்லாம் இந்த மாதிரி அல்லாவுடைய மார்க்கத்தை பேசப்படுகிறாங்க நெருங்கிங்கிற விஷயத்தை வந்து பதில் சொல்றாங்க. வயசானவங்க சார்ந்து மற்றவங்க என்ன தெரியுமா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் கேட்டீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் அது முறையாக சொல்றது அப்பவே சொல்லுவாங்க, நாளைக்கு சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நம்மளை என்ன செய்வாங்க, பக்கத்து கொஞ்சம் ஒழிச்சுக்கிட்டு தவறா ஒழிச்சுக்கல. அவர் போன பிறகு நம்மள்கிட்ட வந்து ஒரு நாள் ஒழிச்சுக்கிறாரு, சரியா செய்ய என்ன பிரயோஜனம்? யாருக்கு சொல்லணும்? அவர் போன நான் என்ன தேடிய போக முடியும் அவரை. இப்படி நம்மளுக்கு பழக்கம். தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியவர்கள் எப்பெல்லாம் தவறு சொல்லிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்கிற போது 3 பேர் வரலாம் இடையில ஆரம்பிப்பாங்க. செய்யணும் வந்தவர்கள் ஒரு ஆள் இருந்துச்சுதாரா நேரம் வந்து முன்னால ரசூலை கிட்ட உட்கார்ந்தார். இன்னொரு கொஞ்சம் கொஞ்சம் சோகமா அவருக்கு ஒதுக்கி உட்கார்ந்தார். இன்னொரு அங்கேயே பார்த்துட்டு போய் விட்டான். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு 3 நண்பர்கள் வந்தார்கள். ஒருவர் நேரம் வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார். அல்லாஹ் அவரை தன்னோடு அரவணைத்துக் கொண்டார். ஒருவரை வெட்கப்பட்டு கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறார், அவரை மட்டும் அல்லாஹ் ஒதுக்கி விட்டான். யார் போய்விட்டாரோ அல்லாஹ் அவரை புறக்கணித்து விட்டான். ஆனால் இந்த சமயம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏற்க, ஏன்னா அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றும். அன்புக்குரிய சகோதரரே, தலைவர் சொன்னாங்க இஸ்லாம்ல 51 வருஷம் ஆச்சு நான் ஓதி முடிச்சு இந்த தலைப்பில் பேசுனதே இல்லை. யார் பேசி கேட்டது இல்லை. நீ கேட்டுக்கலாம், நீ கேட்டுக்கலாம் இல்லை. என்ன பெரிய திருப்பாக்கா, நாங்கள் மாசால 7 வருஷம் டாக்டர் சொன்னாங்க, இன்ஜினியர் டாக்டர் 7 வருஷம் நாங்கள் படிச்சுக்கணும். இந்த 7 வருஷம் பாடத்தை சுமாரெல்லாம் என்ன செய்வாங்க கேட்டீங்களா, 6 வருஷம் கிட்டத்தட்ட ஃபிக்ருங்கிற பேரில் மார்க்க சட்டம் அப்படின்னு கொடுத்தாங்க. அதை அரபி தனியாக சாமி தனியாக நடத்துவாங்க. இலக்கணம்லாம் ஒன்றா படிப்போம். இந்த சாமியை பிரிச்சுவாங்க, பிரித்து இந்த கிதாப் நடத்துவாங்க. அதில் என்ன செய்வாங்க கேட்டால் அந்த கிதாப்களில் பிரிச்சுக்கிறார். இபாதாத், முஆமலாத், ஆதாத் பிரிச்சுக்க. என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா மாசால் பாடத்துவாங்க. இந்த பாடங்களில் ஜக்காத்தை பற்றி வரும்போது நீங்கள் எங்க பசாவுக்குரிய அதான் ஜக்காத் படிக்க. வியாபாரம் பற்றி வரும், வியாபாரம் தான் புரியுங்க, அதனால் வியாபாரத்தில் வாங்கணும். நீ படிச்சுக்கலாம், நான் படிக்கலாம், நீ படிச்சுக்கலாம், சொல்ல மாட்டேன். தீர்க்காய் எல்லாம் ஒன்றாக நீ படிச்சுக்கலாம். மாமலம் சொல்லித்தர எங்கே சொல்லித்தர உஸ்தாத் சொன்ன காரணம் நீங்கள் வியாபாரம் பண்ணியா அப்படி அர்த்தம் வியாபாரம் பண்ணாத உனக்கு அது வேலை இல்லை. நீ பாருங்க ஆச்சரம் பாருங்க, கிட்டத்தட்ட 99% ஆண்கள் வியாபாரம் பண்ணாங்க, வியாபாரம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா பலவீனப்படுத்துவாங்க. ஏன்னா வியாபாரம் பெரிய பாரம் மாதிரி அதெல்லாம் சேர்த்து வச்சு தரணும் அது சொல்லி வியாபாரம். அதனால இஸ்லாம் வியாபாரம் தலைப்பு. இப்ப வியாபாரம் செய்ய போறவங்க சரியில்லை, யார் ஆயிட்டாலும் சரிதான். இப்ப நீ பஸ் நம்ம ஏற வச்சுக்கலாம், பஸ் ஒழுங்கா போய் சேருமான பயந்த ஏறணும். இப்படி நிறைய பேர் சில விஷயங்களை பயந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்ப மனிதனுக்கு 3 நாள் தான் சேர்த்தான். அல்லாஹ் இறையச்சமுடைய பண்பா சொல்லக்கூடிய விஷயங்களே அல்லாஹ் ரசூலும் சொல்லக்கூடிய சில தெரியாத விஷயங்களை நம்பணும். அதெல்லாம் நிறைய நம்பிக்கை தான் காரணம். அதனால வியாபாரம் செய்து முன்னாலே நமக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினைச்சா நான் செய்ய அது ஒரு புரிதி. குரான் சொல்ல முடியாது தெரியுமா? குரான் சொல்ல முடியாது. எதை செய்தால் தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, எதை செய்தாலும் ஒரு பூமி அவர் இருக்க வேண்டிய அடிப்படையான முதல் பண்பு அல்லாஹ்வை சார்ந்து பேசுகிறது. அப்படி அல்லாஹ்வை நம்பிக்கை செய்து அல்லாஹ் சொல்லி பரிசு என்ன?
அவனுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். சொல்லிட்டு இன்னல்லாஹ் வாலிது அம்ரி, அல்லாஹ் தஆலா தான் வைத்திருந்த திட்டங்களை ஒரு நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். கது ஜாலல்லாஹ் லிகுல்லி ஷைஇன் கதீரா. அவன் அந்த நிர்ணயம் வரும்போது அல்ல கரெக்டாக நிறைவேற்றி விடுவான். அவன் எதுக்கு ஒரு நேரம் அது வரும்போது தான் என்ன செய்யும், அது சரியாக நடக்கும். அதனால் முதலில் செய்யக்கூடாது. வியாபாரம் நஷ்டம் வந்துருமோ, ஆல்ரெடி யாரும் நினைச்சிருக்கான், அவர் நினைச்சா செய்ய முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது. அப்ப எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருப்பதை போல வியாபாரத்துக்கு அடிப்படை இருக்குது தவப்பு. நம்சுடைய கூட விளக்கம் பாருங்க. நம்மளுக்கு பறவைகள் உதாரணம் சொன்னாங்க. காய் பாருங்க, பறவைகள் ஆங்காங்கே செய்யறதில்ல, காலையில் நிர்மயத்தோடு போகும். எந்த பறவையாவது ஸ்ட்ரைக் பண்ணிருந்தேன், எங்களுக்கு சாப்பாடு இல்லை பண்ணிருந்தேன், நம்மள் பண்ணணும். பகுத்தறிவாரி தான் ஸ்ட்ரைக் பண்ணணும். ஆடுகளோ மாடுகளோ பறவை பண்ணியிருக்காங்க. சொல்றாங்க அந்த பறவைகளை பாருங்க, காலையில் நிர்மயத்தோடு சேர்த்து விட்டு மாலையை வயிறு நிரம்பி வருகின்றன. நிர்மயத்தோடு பறவை செய்து பறவை மாறி வரும்போது வயிறு நிரம்பி வரும். அதுக்கே அல்லாஹ் கொடுக்கும் போது உங்களுக்கு தர மாட்டாங்க. அதனால் நீங்க அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தை ஆரம்பிங்க. அவன் எதை செய்யறன்னு அடிப்படை தவம். அல்லாஹ் மீது நம்பிக்கை பலம் சாட்டு. அல்லாஹ் செய்ய, அல்லாஹ் பார்த்துமா, நான் அல்லாஹ் காத்து அதனால செய்யணும் செய்து விட்டு அல்லாஹ் ஒட்டு ஒரு ஆடம் ஆடிட்டு தெருவில் விட்டு அல்லாஹ் பார்த்து சொல்லி என்ன செய்யணும், கட்டி மேட்ச் வந்து பிறகு எல்லாம் பார்த்து தெரியல விடுவோம். அதுக்கு எடுத்து கெட்டி போடணும். அல்லாஹ் பாதுகாப்பாக நம்பிக்கைவார். அப்போ தவக்குள் என்பது ஒரு செய்தி, இறை நம்பி அல்லாஹ் நம்பிக்கை என்பது. அதனால எந்த செய்தியை போல வியாபாரம் என்னதான் இந்த வித்வான் பண்பாடு. அதனால குர்ஆன் ஹதீஸ் வியாபாரத்தை பற்றி சொல்லியிருக்கு. அல்லாஹ் சொன்னான், சில மனிதர்கள் எல்லாரும் சிலர் லா துல்ஹி அவர்களை கவனமற்றவர்களாக ஆக்கிவிடார். திஜாரத் வியாபாரம். சில மனிதர்கள் எல்லாரும் சில மனிதர் இருக்கிறாங்க, அவர்கள் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தால் அவர்களை கவனமற்றவர்களாக ஆக்கார். எதை விட்டு? அன்னிகாம் சலாம். அவர்கள் தொழிலை நிறைவேற்றதை விட்டும் அவர்களை அந்த வியாபாரம் கவனமற்றவர்களாக ஆக்காது. நிறைய வியாபாரம் பாருங்க, 5 தொழில் ஒன்றா சொல்லுவாங்க, காலை 10 மட்டும் தோல் போடுவாங்க. பார்த்தா ஓராசம் ஒன்று அடிக்கிறது, மகளிர் ஒன்றை சேர்த்து வருது. என்ன சொல்லுவாங்க, கடைக்கு போயிட்டேன் செய்ய முடியல, அப்புறம் நான் தொழுதுக்கிறேன். அப்போ கடைக்கு போன நினைச்சா போகும்போது என்ன தொழ முடியாது நினைச்சுட்டாங்க. எங்கேயும் ஒரு தொழுகை எந்த இடத்தில் உங்களுக்கு தொழுகதான் அந்த தொழுவுங்கள். தொழுகை போய் பாருங்க எப்படிலாம் தொழுகைய, அதாவது மற்ற விஷயங்களா கூட சில விஷயத்துக்கு அனுமதி இருக்கு, தொழுகை செய்வதற்கு அனுமதியே இல்லை. சின்ன பையன் தோழ குற்றம் இல்லை, பருவதாக்கு முன்னால வைத்தியகாரன் அவங்க தொழுகை கடமை இல்லை, மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்களுக்கும் தொழுகை கடமை இல்லை. இது இல்லாமல் எல்லா நேரத்திலையும் நான் தொழுகை ஆகணும். சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பூசின விஷயம் என்னன்னு கேட்டால், தொழுகையை யார் விட்டுகிறார்களோ அவர் காரணம். ஐவேளை தொழுகை, அந்த ஐவேளை தொழுகை விட்டக்கூடாது. அதான் சொல்றாங்க, வியாபாரம் செய்யறதுனால அந்த வியாபாரம் அவருடைய வியாபாரம் தொழுகையை அவருடைய கவனமற்றதாக ஆக்காது. அவர் வியாபாரம் செய்யும்போது என்ன அவன் கவனமாக தொழுகையை நிறைவேற்றணும். அவன் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய வியாபாரியை இருந்தால் அவர் அல்லாவுடைய பார்வையில் சிறந்தவர். அது பாராட்டு. சில மனுஷன் தான் எல்லாரும் இல்லை, அவங்க என்ன செய்ய வியாபாரம் கவனத்தை ஆக்காது. வைகாம் வீத்தாய் தக்காம், தொழுகையை அவர் ஜக்காத்தை கொடுப்பதை விட்டு அவரை கவனத்தை ஆக்காது. தொழுகை கரெக்டாக செய்வாங்க, ஜக்காத்தை கொடுப்பாங்க. அது என்ன காரணம் சொல்றான், ஏன் அப்படி செய்யறாங்க? நம்ம முஸ்லீம்கள் எவ்வளவு இருக்காங்க, யாருக்காவது தொழுகை கடமை இல்லை யாருக்காவது கடமை தெரியாம இருக்காங்க. ஐவர் கொடுக்கலங்க, இந்த தொழில் கடமை என்று தெரியாத விஷயம் யாரா இருக்காங்க, தெரியாம எல்லாரும் தெரியும், என்ன செய்ய மாட்டாங்க. ஏன் அது காரணம் சொல்றாங்க. இந்த வியாபாரம் தொழுகை விட்டு கவர்மெண்ட் ஆக்காது, ஜகாத் கவர்மெண்ட் ஆக்காது. அப்படிப்பட்ட மனிதர் ஏன் சொல்லும் போது
யகாஃபூன யௌமன். அந்த வியாபாரம் கொடுக்கல் வாங்க முதல் இறை நிறைவு அல்லாவுடைய நினைவு விட்டும் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் தான். அப்போ அல்லாவுடைய நிறைவு எப்போது மனுஷன் இருக்கணும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அல்லாவுடைய நிறைவோடு வாழக்கூடிய மனிதனும் அந்த நிறைவில்லாத மனிதன் உதாரணம் செத்தவனையும் உயிருடைய போராட்டம். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் என்ன சொல்றாங்க? இறை நிறைவோடு இருப்பது. நம்ம திக்ர் சொன்னாலே நினைப்போம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், இதான் திக்ர். அதுவும் திக்ர் தான். இந்த நம்ம ஒவ்வொரு சுபான சொல்லுவாங்க இது ரசூலுல்லாஹ் எங்க இருக்கு சொல்லல, மக்காவில் இருக்கு சொல்லல. மக்காவில் என்ன இல்லை தெரியுமா? என்ன இல்லை, நான் அடிக்கடி ஒன்று சொல்லிக்கிறேன், 2-3 தடவை சொல்லிக்கிறேன். மக்காவில் இருக்கிற ரசூல் என்ன செய்யல? ஐவேளத்துடன் நோம்பு முடிக்கல, ஜக்காத் கொடுக்கல, ஹஜ் செய்யல. ஏன்? கடமையாக மக்காவில் இருந்த 13 வருஷம் நபியாக பிறகு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் மன வழிபாடு கிடையாது. அவர் ரசூலுல்லாஹ் குர்ஆன் இறங்கினால நபியாரான் இல்லை. அந்த இருந்த 13 வருஷமும் நபியாக 13 வருஷம் என்ன செய்வாங்க? ஐவேள தொழுகையை தொடரல, நோன்பு பிடிக்கல. இந்த நோன்பு ரமலான், ஜக்காத் ஹஜ் செய்யல. ஏன் செய்யல? அல்லாஹ் கடமை. அப்ப இப்படி தொழுகை அல்லாஹ்வுத்தால எங்க வச்சு கடமையாக்குறான்னு மதீனா வந்த 10 வருஷம் தொழுதான். கடமை ஆயிடுச்சு மக்கள் இருக்கும்போதே. அவங்களுடைய கடைசி காலத்தில் மதீனா அவங்க மேலாம் போயிட்டு வரும். அப்ப இந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு தொடரல. அவங்க என்ன சொன்னாங்க? 13 வருஷம் 13 வருஷமும் என்ன கடமையாக? இஸ்லாத்தை முக்கிய கடமையில 4 வீக்காக மக்காவில் நான் ஞாபகம் நபியா இருந்தாங்களா? 13 வருஷம். நபித்துவாக்கு 10 வருஷம். நபித்துவாக்கு எத்தனை வருஷம் மொத்தம்? 20 வருஷம். கேட்டு படைக்கு சில பின்னால் உட்காரப்பட்டாங்க, ஏதாவது கேட்டு பின்னால் உட்காரம் கேட்டவர்கள் கவர்மெண்ட் கேட்கலாம். 20 வருஷம் 13 வருஷம் எங்க இருந்தாங்க நபியாரி மக்காவில், 10 வருஷம் மதீனாவில். இந்த 13 வருஷ காலத்தில் இஸ்லாமிய மார்க்கத்திலே முக்கியமான கடமை 4 கடமையாக. நம்ம தொழுகை கடமையான பிறகுதான் மதீனாவில் வந்த பிறகுதான் அதை வந்த உடனே இல்லை, கொஞ்ச நாளுக்கு பிறகுதான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது ஏன் வந்து தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை 7 இருந்தாங்க, பணக்காரங்க எல்லாரும் இருக்காங்க. இந்த 7 சஹாபாக்கள் ஒரு நாள் சொல்லலாம், அல்லாஹ் தூதரே எங்களில் செல்வந்தர்கள் எங்களை போலவே சொல்லுறாங்க, எங்களை மாதிரியே நோன்பு பிடிக்கிறாங்க, எங்களை மாதிரி இதுக்கு மட்டும்தான் செய்யறாங்க. ஆனா எங்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் அவருடைய செல்வம், அதை வைத்து அவர்கள் தர்மம் செய்கிறார்கள், அடிமை வாங்கி உருவி விடுகிறார்கள். அவர் நல்ல காரியங்கள் தான் பொருளை பயன்படுத்துறாங்க, இல்லையே வருத்தப்படுறாங்க. காசிலேயே புது வருத்தப்படல, எதுக்கு வருத்தப்படுறாங்க? அவங்கள மாதிரி நம்ம என்ன செய்ய முடியல, தர்மம் செய்ய முடியலையே, அந்த மாதிரி நமக்கு இருந்த நம்மளும் செய்யலாமே வருத்தப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படியா? அவன் அவங்க சொல்றேன், அதை நீங்க செய்து வந்துட்டா அவர்கள் அந்த பணத்தால் எதையெல்லாம் செய்து உங்களிடம் திருத்தி போனார்களோ அதை விட திருத்தி இல்லைன்னா சொல்லிட்டுமா? சொல்லிட்டான், சந்தோஷம் தான். அவர் வந்து சொன்னாங்க சுப்ஹானல்லாஹ் அப்படி மதீனா போறவங்கள விட இல்லை. அவரே சொல்ல 30 வருஷம் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 30 சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் 30. அவர் 3 பஜனை சொல்லி 9. 100வது தடவை செய்ய லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் சொல்லுங்க. இதை சொல்லிட்டீங்கன்னா அவர்கள் பொருளாதாரத்தால் என்ன நன்மையெல்லாம் அடைஞ்சாங்களோ அதை விட திருப்பி போயிடலாம். சஹாபாக்கள் எப்படின்னா சொன்னோட சேர்ந்தான், நமக்கு சொன்ன மறந்து போயிடும், ஞாபகம் தான் அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க அப்படி உடனே ஆரம்பிச்சுவாங்க. அவன் அடுத்த வகுப்பில் என்ன செய்தாங்கன்னா சுபாங்க கையாவணி சொல்ல ஆரம்பித்தான். பணக்காரன் திருப்பாங்க ஆழ்வாங்க. அவனுக்காக என்னப்பா திடீர்னு இப்படி கையை சொல்ல முடியாத அவன் சேர்ந்த மாதிரி சொல்லி கொடுத்தான். அவங்க ஆரம்பிச்சாங்க திரும்ப நல்லா இருக்கும்போதே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் தான் அதிகமாக இது அண்டா சிலர் கொடுக்குறப்ப அதை கவலைப்படாதீங்க, அவங்க நீங்கள் செய்யுங்க. அப்போ இந்த விக்கிர இப்போ எங்கே இருக்கல எது சொல்கிறது? விக்ரு தான்.
இறை விட்டு வியாபாரம் மனசு செய்யாது, தடுக்காது. அப்ப எந்த திக்கிற சொல்றாங்க அல்ல, எந்த திக்கிற சொல்றான்? இறைவனை நினைப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் இல்லாத. உதாரணமா அல்லாவுடைய தூதர் அவுபல்லாத 2 பேரும் என்ன செய்தாங்கடா, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. அவங்க போற செய்தி தெரிஞ்ச உடனே அவன் எப்படிங்க அப்படின்னு ஆள் தொடர்ந்து வர்றான். நம்ம ஒரு இடத்துல நெருங்கி வர பேச ஒரு குகையை பேசிட்டாங்க உட்கார்ந்து. அதெல்லாம் ஞாபகம் இல்லை. அந்த குகையில உட்கார்ந்து இருக்கிற போது வந்தவங்க அல்லாவுடைய வந்தவங்க எங்க பார்க்கற, கோயிலுக்குள்ள பார்க்கற. அப்படி இருக்கிறான், அங்கங்க தேடுறான், தெரியல வாங்கலாம். அப்படி ஏறி மேல போறாங்க. இதெல்லாம் பரவாயில்ல சொல்றான். 9ஆம் சொல்லிக்கான சம்பவத்தை. அப்ப அவங்க வந்து வீட்டுக்கான 2 பேர் இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம 2 பேர் சொன்னாங்க, 2 இல்லை 3ஆவது அல்ல. இதுதான் இருக்கு. அப்ப இறை நினைவு என்பது எந்தெந்த நேரத்தில் நெருக்கடி வருதோ, நல்ல வாழ்க்கை வருதோ, வாய்ப்பு வரும்போது வாய்ப்பு இல்லாத அல்லாஹ் நினைப்பது. இந்த நினைவோடு வாழக்கூடியவன் தான் உயிர் உள்ளவன் எந்த சந்தர்ப்பத்திலையும். அதனால திக்ர் என்பது இறையை நினைப்பது என்பது எல்லாம். படுக்க போறீங்க, நம்ம சொல்லுவோம் அல்லாஹ்வும்ம பிஸ்மிக்கா பண்ணுவாங்க. அப்ப அந்த தூக்கு புறம் என்ன திக்ரோடு ஆயிடுச்சு. எழுத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லது யாரையாக சொல்லுவோம். அவன் படுக்கும் போது ஆரம்பிச்ச திக்ரை எழுதி போய் சொல்ற தொடர்ந்து எழுதிருக்கணும். அவன் இறைவனே நம்முடைய தூக்கம், இறைவன் தூக்கத்தை எழுதுவது. அவர் வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நிறைவுகளை சொல்கிறார். அப்ப மனிதனாக வியாபாரம் செய்யும் போது அந்த வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டிய பாடத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இறை நினைக்க முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய நினைவுக்கு மறைக்க கூடாது. அப்ப அந்த மாதிரி வியாபாரத்துக்கு அல்ல. அதனால நிக்காம 2வது நிக்காம முதல்ல இருக்கிற இறை நினைவு. அப்ப எப்போது அல்லாஹ் நினைச்சுட்டே இருக்கணும். அப்ப இறைவனை ஒரு மனுஷன் நினைச்சு வாழ்ந்தாண்டா அவன் வாழ்க்கை தவறுகிறார். ஒருவேளை தவறு வந்தா கூட செய்வது நம்ம மறந்தா கூட ஜெயிக்கணும். அப்ப அல்லாஹ் கேட்பானே என்ன பயம் வருகிற போது தன்னை பிரித்துக் கொள்ளலாம். அப்ப வியாபாரத்துக்கு முதல்ல இருக்க வேண்டிய நிலை இறை நினைவு. வியாபாரம் செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் இந்த வியாபாரம் செய்யும் போது எனக்கு நல்ல வியாபாரத்தில் இருக்கிறான். இந்த வியாபாரத்தை நான் எந்த மாதிரிலாம் செய்ய வைக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய நினைவோடு அந்த வியாபாரம் செய்யும். அடுத்து காமிச்சலாக தொழுகை நிறைவேற்றுவதற்கு அந்த தொழுகை அவனை கவனம் ஆக்காது. அப்ப வியாபாரம் செய்யக்கூடியவங்க கரெக்டா தொழுகையை நிறைவேற்றும். தொழுகை நிறைவேற்றதை ரசூலுல்லாஹ் ஜமாஅத் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை தனியாக தொழுகிறாங்க. கடைசி காலத்தில் உடல்நிலை சரியாக இருக்கிற போதுதான் என்ன செய்யலாம் வீட்டு சொல்லுவாங்க. மற்ற எல்லா காலத்தையும் ஜமாத்தான் சொல்லலாம். பயணத்தில் போயிட்டா கூட அங்கேயும் ஜமாத் சொல்லுவாங்க. தொழுகை தவறி போனாலும் கூட ஒரு வகுத்து முடிஞ்சிச்சுன்னா அப்படியே நிறைய ஒரே ஒரு நடந்து தூக்கிட்டாங்க. அவர் எழுந்தேசினால் ஜமாத் நடந்தான். அவன் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வுடைய ஜமாத்தோடு அவன் ஜமாத்தோடு தொழுகை செய்யணும் பழக்கத்தை கொண்டு வர முக்கியமாக. ஏன்னா தொழுகையை ஜமாத்தாக தான் ஆரம்பிச்சாங்க. பரவல் மட்டும் 5 வேளை தொழுகை பரவலா ஜமாத்தோடு தொழுது. இந்த மாதிரி தொழுகையை அந்த யாரும் தடுக்காது. வைத்தாய் தக்கா அதுபோல ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் தடுக்காது. தேடும் போதே இதெல்லாம் தெரிஞ்சிடும். அதனால ரசூலுல்லாஹ் நாளை மறுமையில ஒவ்வொரு மனிதரும் தான் எந்த இடத்தில் அல்லாஹ் இருக்கிறானோ அந்த இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் சில கேள்விகளை கேட்பார். பதில் சொல்ல முடியாமல் காலை சொல்லாமல் கால் நகட்ட முடியாது. இது வருவது கஷ்டம். நீங்க நான் கொட்டி போயிடும். நான் பயான குழு கொண்டு சௌகரியெல்லாம் நம்ம என் கிளாஸை மட்டும் சாப்பாடாக டீ கூடாது குடிச்சு வந்துருக்கேன். நான் முடிச்ச பார்த்தீங்களா நான் குடிக்கவே மாட்டேன். பதில் பாது நான் பேச எவ்வளோ நேரம் பேசினா சரிதான் பட்ஜெட்டுக்கு குடிக்க மாட்டேன். அதனால எல்லாம் கொஞ்சம் முன்னாலே கொடுங்க. கொடுத்துருன்னா அவன் இடையில வண்டியே இருப்பான். போதும் போதுங்க குடிச்சு வந்து குடிக்கணுமா இடது திடீர் கொட்டி சேர்க்க விட வருவான். கொட்டிடுவான் கொட்டிடுவான் கலையை பேச்சு என்ன சொன்ன அவன் ஜக்காத்து கொடுப்பதை விட்டு அவன் வியாபாரம் செய்யும் போது மறுமையில அல்லாஹ் சொன்னாங்க. அவங்க
காலை நகட்ட முடியாத சில கேள்வி அல்லாஹ் கேட்டு பதில் சொன்னார்கள். அது ஒரு கேள்வி தெரியுமா? பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தார், அதை எப்படி செலவழிச்சு. காசை தேடுறதும் ஒரே செலவழித்தது ஒரே. அப்ப ரெண்டுமே கேள்வி. இப்ப நிறைய பேர் காசை தேடுகிற பேர்ல தவறான வழியெல்லாம் செய்யறாங்க. காசு சேர்றாங்க, வட்டி, அதனால தவறான வியாபாரங்கள், தவறான கொடுக்கல் வாங்கல்கள். அப்ப அந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடாது. அவர் வியாபாரம் செய்யும் போது ஹலாலான எந்தெந்த வியாபாரம் செய்யலாம் அது பாட முடியும். அந்த வியாபாரங்களை எப்படிலாம் செய்யணும். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக மிக முக்கியமான கல்வி தான். அதான் சொல்ற அல்லாஹ்வுடைய தூதர் கல்விக்கு சொன்ன மாதிரி அது சிறப்பு சொல்லவே. தொழுகை போகணும், ஒரு தக்காத்து வியாபாரம் சொல்லணும். ஏன்னா அந்த கல்வி இல்லாமல் ஒரு மனுஷன் செய்யும் போது அவன் முறையாக பெற வேண்டிய அந்த பயன் இல்லாமல். அதனால நீங்க அடிக்கடி இந்த மாதிரி சபைக்கு நீ பெரும்பாலும் பாருங்க, ஒரு 100 பேர் 50 பேர் தொழுவாங்க. பயான் நடக்கும்போது 10 பேர் 20 பேர் ரமதான கூட இருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த 50 பேர்ல 40 பேர், ஒரு 10 பேர் வேலை இல்லாமல் உட்கார்ந்துப்பாங்க. அப்ப என்னென்ன இதுல அவங்க முக்கியத்துவம் செய்யறதில்லை. அதான் சொன்னாங்க, யார் கல்வி சபைக்கு நடந்து செல்கிறார்கள் அவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதை லேசாக ஆக்குறாங்க. சொர்க்கத்து வேதம் போன இந்த எது எடுக்கிறாங்க, எது வேணும்? கல்வி. துணிக்கு அப்படி சொல்ல, துணிக்கு நீங்க சென்றால் அல்லாஹ் சொர்க்கத்து லேசாக்குறான். நோம்பு வச்சுட்டு நோம்பு திறக்க போனா அதை நோம்பாளி உதவி செய்தா அல்லாஹ் சொர்க்கத்து லேசாக்குறான். ஹஜ்ஜ சற்கு ஒண்ணுமே சொல்லலை. ஆனா மாற்றம் தொழிலாளிகள் நடந்தால் வயலூர் முசல்லி தொழிலாளி கேட்டுதான், ஜக்காத்து கேட்டுதான், ஹஜ்ஜி செய்தவங்க மரமே சில பேர் நரவாசி இருப்பாங்க, நல்ல படிச்ச ஆலி நரவாசி இப்படிலாம். அப்ப என்ன காரணம்னா எந்த விஷயத்தையும் தெரியணும், தெரிந்து விடுகிறாங்க. ரெண்டு இஸ்லாத்துக்கு மிக முக்கியமான. அதனால வியாபாரம் செய்யறதுக்கு முன்னால எந்த வியாபாரம் செய்யலாம், எது செய்யக்கூடாது. அப்ப ஹலால் ஹலால் தெரியும். அது அல்ல சொல்ற ஏன் இந்த மனிதர்களை இதெல்லாம் செய்யாது. எந்த மனிதர் வியாபாரம் செய்யும் போது இறைநிலை, தொழுகை, ஜக்காத் இவைகளை எல்லாம் கொடுக்காமல் அந்த வியாபாரம் எப்ப ஆக்காதுண்டா யௌமன் யகாபுர யௌமன் அல்லாஹ் காரணம். ஏன் அவங்க மனிதர்கள் இந்த மாதிரி வியாபாரிகள் அல்லாஹ்வுடைய நினைவோட வியாபாரம் செய்து தொழுது ஜக்காத்லாம் கொடுக்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் மாறாண்டா எப்ப வருவான்? அல்லாஹ்வை நாளை மறுமை நாளை அவர் பயப்படுறான். யகாபுர யௌமன் ஒரு நாளை பயப்பட. எந்த நாள்? அந்த நாள் எல்லோருடைய பார்வைகளும் முகங்களும் சாய்ந்து அல்லாஹ் நோக்கி வாழ்வதற்கு அப்படிப்பட்ட நாளில் அது பயப்படுறான். அப்ப இந்த ஒரு பயப்படுதான் இறைவன் அல்லாஹ்வுடைய மறுமை பற்றி யார் பயப்படுறாங்களோ அவங்க தான் எல்லா தோட்டத்திலும் நடப்பான். ஒரு வியாபாரி இருந்தாலும் விவசாயம் இருந்தாலும் சரி, வேற ஆரியம் இருந்தாலும் பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். அது முக்கியமான ஒரு நிபந்தனை மறுமை பற்றி ஒரு பாடம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவோட 13 வருஷமும் இந்த கடமைகளுக்கு முன்னால் இருந்தது மறுமை தான். அப்ப மறுமை பயம் வரதுக்கு அப்படின்னா அந்த காலத்து என்ன அன்பு. இப்போ நம்ம சின்ன பிள்ளைகளே ஈமானை கடமை எத்தனை? ஈமானை கடமை எத்தனை? ஈமான் 5 தான் 6 சொல்லுவாங்க. அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், நபிமார்களை ஈமான் கொள்ள வேண்டும், வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும், மறுமை நாளை ஈமான் கொள்ள வேண்டும். சரி, மறுமை நாளை ஈமான் கொள்ள வேண்டும். இதெல்லாம் தெரியும். மறுமை படிச்சுக்காங்க இல்லை. நம்ம ஆமன் பில்லாவிடா உங்களுக்கு ஆசைக்கரமாக செய்வோம். அல்லாஹ் நம்ம மறுமை நம்ம வளர்க்கணும்னு சொல்லிட்டோம். ஆனா மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதரோடு வளர்ந்து பிறந்து வளர்ந்துட்டாங்க. அவங்ககிட்ட மறுமை வாழ்க்கிறோம்னா இன்னொரு புதுசாக சொல்றாரு. நாம செத்து போயிடுவோமா, மண்ணோட மைச்சு போயிடுவோமா, பிறகு அந்த எடுப்பாங்க. என்னடா இது ஆச்சரியமா சொன்ன. நம்ம யாரும் ஆச்சரியப்பட்டிருக்கோம்? நம்ம ஆச்சரியப்பட்டிருக்கோம் இல்லை. நம்ம நம்பி சின்னபடியே சொல்லிட்டோம். ஆனா மறுமையை உளப்பூர்வமாக நம்முடைய மனசுல பதிச்சு வச்சுட்டோம்டா அதுதான் இதை செய்தால் நாளை மறுமையில கேட்பாங்க, நல்ல மறுமையில கேட்பாங்க. இந்த ஒரு பய உணர்வு தான் 13 வருஷமாக அவங்க உள்ளத்தில் ஏற்றாங்க. இந்த உள்ளத்தில் இந்த உணர்வை ஏற்றின பிறகு அவங்களுக்கு மற்ற எல்லா வாழ்க்கையும் ஈஸியாகிடுச்சு. எப்படி ஈஸியாக உதாரணமா தொழில் கடமையாக்கு முந்தைய கடமையா தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு
தொழுகிறது என்ன கடமையாச்சு? தொழுகைக்கு முன்னால, நோம்புக்கு முன்னால, ஜக்காத்துக்கு முன்னால, ஹஜ்ஜுக்கு முன்னால என்ன கடமையாச்சு? ஹிஜ்ரத். நீ குரான் படிக்கும்போது நான் சொல்ல வந்து கவனம் பாருங்கண்ணா, குரான் யாரும் படிக்கிறது இல்லை. ரமதான் நம்ம பெரிய வேலை இருக்காங்க. குரான் என்ன செய்வோம்? படிக்குமா? ஓதும் இல்லை, ஓதுற நேரத்தில் ஓதுற நேரத்தில் ஓதுற நேரத்தில் அங்கே பார்க்க ஓதினான் என்ன அர்த்தம்? ஓதினான் படிச்சாவிட்டாலே இங்கே பார்க்கலாம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அது என்ன அர்த்தம்? சின்ன பிள்ளைல படிக்காமல். ஆனால் என்ன தெரியுமா, இவங்க எப்படி வரைக்குமா தெரியல, ஓதுற விளக்காம படிக்கும். ஒரு பிள்ளை அப்படி சொல்லி பையன் 10th படிக்கிற பிள்ளைங்க, ப்ளஸ் படிக்கிறவங்க ஓதினா என்ன அர்த்தம் கேட்டேன். எல்லாம் அமைதியாக இருந்துச்சு. ஒரே ஒரு மட்டும் விளங்காம படிச்சாலும் அர்த்தம். ஏன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, குரான் ஓதுறாங்க, யாருக்கு விளக்குதான்? யாருக்கு விளக்குறாங்க? ஒன்றும் செக் பண்ணிக்கிறீங்க. நான் பொய்ய சொல்கிறேன். அவதுலாம் செய்யணும் சொல்கிறாங்க, சொல்லுவாங்க. ஆனால் குரான் ஓதிப்பான், ஒரு சொல்லாக ஓதிப்பான். ஓதிப்பியா? எச்சு சொல்லியிருக்க சரி, 2 வச்சுக்கணும். எடுத்த உடனே அவதுலாம் சொல்லல, இரண்டா அர்த்தம் தெரியாது. பெரிய துப்பாக்கியமாக இருக்குது. ஒரு அவது மிஸ்மி என்ன காரணம் அடிக்கடி சொல்லிட்டேன். சொல்லும்போது தான் சிரிப்பீங்க, ஆனால் அப்புறம் அதை திருத்த மாட்டீங்க. அந்த காலத்தில் காய்தா பகதாரியா ஆனக்கும் பூனக்கும் கூனக்கும் மூனக்கும் மீனக்கும் ஒன்றும் அற கிடையாது. யாரையும் பூனக்கும் கேட்டுக்கலாம். இன்னி பின்னி தண்ணி சின்னி கிண்ணி மின்னி கிண்ணி இது அறவே இல்லை. அல்லா பல்லா தல்லா கல்லா மண்ணா காட்டு அதான். இப்ப பார்த்தா எஸ்ஸான் கபு கம்மி தப்பு தம்மி அப்பு இப்பு உப்பு இல்லை. அலிஃபுனா என்ன? 27 எழுத்தான். அது மேலே போட்டுட்டா கீழே ஒரு இ, ஒரு ரவுண்டை வளையப்பட்ட உ, ஆ இ முடிஞ்சு வச்சு. இதுக்கு அப்பு இப்பு உப்பு. சுபஹானல்லாஹ். உண்மையில் அவங்க எழுத விளங்கினாங்க. ஏதோ மக்கள் படிச்சுக்கணுமா, இன்னைக்கு அதை நடத்துறாங்க. நான் சொல்லி நிறைய பேர் என்கிட்ட பாடத்தை வாங்கினாங்க. இதை நடத்துறேன். மாறியை மட்டும் இந்த பாடம் நடத்துறேன். என்கிட்ட ஓதர் இந்த மாதிரி வாதிப்பேன். நான் ஒரு கிட்ட படிக்கிறேன். ஆ அபுன் தந்தை, ஆ ஆளும் குடும்பம். ஆனால் நம்ம ஏ பார் அப்படின்னு இருக்காங்கல்ல, அது மாதிரி ஆ பார் அபுன், ஆ பார் ஆளு, ஈ பார் இபுன். இப்படி இந்த அழிப்பை படிக்கும் போதே ஒரு பைக்கு விட்டு போகும்போது ஒரு 7 வார்த்தை அர்த்தம் படிச்சிருவோம். முதல் வீட்டு சொன்னாங்க, கும்பிட சொன்னாங்க, எனக்கு பையன் 5 வார்த்தை சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் சொல்லுவாங்க, எனக்கு கேட்கலாம். அவங்க எங்கே படித்தாங்க. இவன் தெரிஞ்ச விட்ட வீட்டில் போய் வாங்க மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் தெரியாதார எனக்கு தெரிஞ்ச சந்தோஷத்தில் கேட்கறாங்க. மகம்மால தெரிஞ்சிருப்பேன். அவங்க எங்கே படித்தாங்க? அவன் இப்படி ஒரு பாடம் படித்தாங்கன்னா கீழே கட்ட முட்டத்தை அவன் எழுதி சொல்லணும். அப்போது தந்தை அவன் எழுத்தும் பாடம். அவனை எழுத்து தெரிஞ்சுனால தெரியும். நிறைய பேருக்கு மறந்து போயிடும். ஏன் சொல்லுங்க? ஓதும்போதே என்ன செய்யறதில்லை, எழுதி படிக்கிறது. அதனால் மறந்து எழுத்து தெரிஞ்சுட்டா மறக்காது. ஆனால் ஓதும்போதே விளங்காமே படிச்சு அமுல் கிமுல் தம்முல் கிம்லாம் படிச்சு அது ஜெசன் அந்த மாதிரி குரானை வேதா படிக்க அவனை உருவாக்கி தப்பு தப்பு கபு கவி கட்டி நபி நபி நினைக்கான். கிராமத்தினாலே வராது இப்படி வார்த்தை. குரானில் அரிசிலே வார்த்தை வரவில்லைங்க, வராதே படிப்பாங்க. ஆனா அணில் இனி உனி சொல்லுவாங்க. அணில் இனி உனின்னா என்ன உடனம்மா அணில் தானே கரெக்டாக இருக்கு. இனிங்கிறீங்க இங்கே மட்டும் அப்பு இப்பு உப்பு. ஒரு அழிவுக்கு இவ்வளவு நேரம் உண்மையில முடியல. அந்த ஆளுகள் வேண்டும் நாங்களே என்ன தெரியல. விலங்குன்னு எழுதிக்கிறான். நான் ஈஸியாக நான் எழுதுகிறேன். நான் ஒரு அந்த அழிவுலேருந்து கடைசி வரைக்கும் எழுதி ஒவ்வொரு எழுத்தும் எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கணும் அப்படி மதுரையோட சொன்னான்னு எழுதுனேன். அந்த அரபநாட்டில் கேள்வி பார்த்து பாடினாங்க. அந்த பாடத்தை படித்து வந்து முடிச்சான்னா குரானை கைந்து அவனே ஓதலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பயிற்சி. அப்படி முறை இல்லாத நிறைய செய்யல அரைப்படிக்கு தெரியும். அதனால குர்ஆன் இறக்கிற மாதம் நான் ஜிம்மால பேசினேன். உங்களுக்கு கேட்குறேன், குர்ஆன் எப்போ இறங்குச்சு? ரமதான் இல்லையா? ரமதான் இல்லையா? அவர் ரமதான் இறங்கின என்ன கடமையாக இருக்கும்? நோம்பிச்சாங்க சொல்லா, மக்கள் நோம்பிச்சாங்களா? அப்போ ரமதான் நினைச்சிங்க இல்லை. நம்ம எல்லாம் அப்படி நினச்சிட்டு இருக்கோம். குர்ஆன்
குரான் ரமதான் இறங்கிச்சு, உண்மைதான். ஆனால் எங்கே இறங்கல? மக்காவில் இறங்கல. சில மக்கள் இருந்தாங்க, அவள் இறங்கல. முதல் இறங்குறது முதல் இறங்க சொல்லுங்க, எங்க இருக்கிறாங்க? முதல்ல இறங்குறது அத்தியாயம் எங்க இருக்கு? 96. யாரா கேட்டீங்களா? முதல்ல இறங்கினா எங்க இருக்கணும்? முதல்ல இருக்கணும் இருக்கா? ஏன் நமக்கு சிந்தனையே கிடையாது. வேற எல்லாத்தையும் கவனமா ஒரு 10 பைசா எங்கேயாவது லாபத்தில் வைக்கிறானு அங்க போவான். இதோட எங்க வர 10 பைசா கம்மி டேஸ்ட் ஊருலாம் பரவாயில்ல. 10 பைசா அனுப்பி சொல்றாங்க, நல்ல டீ தொழிலுக்கு ஒரு அளவு கிடையாது. ஆனா அங்க டேஸ்ட் போடுறான். அவன் மனுஷன் டேஸ்ட் அது மாதிரி சௌரியம் போடணும். ஆனா இந்த மாதிரி டேஸ்ட் யாருக்கு வரல. எதுக்கு வரல? இஸ்லாம் படிக்கணும் வைக்கணும் அப்படின்னு கேட்டு வரல. அதனால நம்ம குர்ஆனை செய்யணும், புரிஞ்சு படிக்கணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை இறங்கின குர்ஆனை செய்தாங்க. இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்டேன், அது பதில் சொல்லுவேன். என்ன கேட்டேன்? முதல்ல இறங்கின எங்க போயிடுச்சு? 96. உண்மையிலே குர்ஆனை படிச்சீங்கன்னா ஒரு சத்தியம் வரும். என்ன என்ன முதல்ல எனக்கு கடைசி போயிடுச்சேன். இவன் நான் சொன்ன ரேட்டை தப்பாங்க யாரா செஞ்சீங்களா? நீ செஞ்சிடலாம். ஆமாம் தெரியா? அது கேட்டில் யாராவது மற்ற விஷயம் கேட்பீங்க. வியாபாரத்தில் நஷ்டம் வந்துட்டான், யார்கிட்டையெல்லாம் ஓடுறாங்க, நஷ்டமாகி போச்சு. என்ன காரணம் தெரியல. அது யாரே 10 பேரும் சொல்லிடுவாங்க. அவன் இதை பற்றி நமக்கு என்ன அக்கறை இல்லை. மெயினா அது நம்ம வேலை மட்டும் இல்லை. ஒரு பெரிய சேகரிட்ட பக்கம் போய் இந்த தேடு பிறக்கும் போது என்ன செய்யுமா? ஒரு தேடு உலகத்துக்கு பிறக்கும் போது தாய் பயம் வெடிச்சு அவன் தாயை செய்யணும் செத்து. அந்த சேகரிட்ட வந்து கேட்கறான், அவன் சகோதர பெரிய கிட்டிக்கிறாள். ஏன் அந்த தேடு தன்னை தாயை வந்து பிறக்கும் போதே தாயை கொண்டு அதனுடைய தாயை கொண்டு விட்டு பிறந்தது. என்ன பதில் சொன்னாரு? அப்ப என்ன நடக்கும்? எனக்கு தெரியாது. அது மாதிரி ஏன் நீ படிக்கல, நீங்களும் படித்தரல, அப்படியே எங்க அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, பாருங்க நீங்க எல்லாம் குறைஞ்சது நான் எவ்வளவு படிச்சிருக்கீங்க? +2 10th. அது படிக்காம ரொம்ப கம்மி. அப்படிதாங்க. எத்தனை வருஷம்? 18 வருஷம். குர்ஆன் யாராவது 1 வருஷம் படிச்சுக்கலங்க. உண்மையிலே நாங்கள்லாம் மனசுக்கு வியாதி. நம்மளே எனக்குலாம் இந்த குர்ஆன் பாடம் நடத்தி அதே பழக்கல. சின்ன போயிட்டு பெரியவங்களை அரபி கல்லூரியிலே போயிட்டேன். சின்ன போய் நடந்தாங்க சுகான் இல்லாத உட்காந்து பார்த்துருக்கேன். 6 மணிக்கு உஸ்தாது உட்கார்ந்துருப்பாரு, 7க்கு உடல் 6:45 வரைக்கும் வரும். படிக்கிறவங்க 6 to 7 தான் பாதிச்சா. எப்போ வரணும்? யாரை பார்த்துருக்கீங்களா? அக்கறை கிடையாது. பையன் போனானா இல்லை, 60 மூஞ்சி கடவுள் கற்றுவாங்கிறப்ப ஒன்று போய் அப்படின்னு சொல்லுவோம். சைக்கு அப்படியே எப்படா போகிறான்னு பார்க்குற அளவுக்கு ஸ்கூல் பாருங்க. நல்ல புல்பாட்டு பவுடர் போட்டு வண்டி எப்பொழுது வேலை எப்பொழுது ஆட்டோ எதிர்பார்க்குறீங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தூங்கினால கொஞ்சம் கவனத்தை தயவுசெய்து. ஏண்டா இதை பற்றி நான் நாளைக்கு மறுபடியும் கேட்பேன். இல்லை புராணம் படிச்சு கேட்க என்ன பண்ண என்ன பேர் சொல்லுங்க? விட்டுவானா வண்டி கிடையாது. சிரிக்க அடிச்சு பண்ணி நம்ம உண்மையில் நஷ்டம். நானா அந்த இப்போ நான் சவுதி போயிட்டு வந்த பிறகு பொட்டமொழித்தான் படிச்சுக்கிறேன். ஆம்பளை பாடம் சந்தோஷோடு போனதோட 2 வருஷம் கிட்டத்தட்ட 20 வருஷம் 20 வருஷம் படிச்சு கொடுக்குறேன். எல்லாம் +2 காலேஜ் பிள்ளைகள் வந்து ஒரு பிள்ளைக்கு அவங்க தெரியாது. என்ன காரணம்? குர்ஆன் ஓத பிள்ளைகள் அரபி படி இலக்கண படிக்க வருது. என்ன தெரியல, அவங்களுக்கு தெரியாது, பிசிக்கார தெரியாது. என்ன காரணம்? அந்த மாதிரி பாடம் படிக்கும். ஆனால் உலகத்திலேயே குர்ஆனுக்கு பேர் அவங்க எதுக்கு வரல. குர்ஆன் வார்த்தை என்ன தெரியுமா? படிக்கப்பட்ட, படிக்கப்படுகிற, படிக்கப்பட வேண்டிய பேரை படிக்க
மட்டும்தான் தெரியும் நம்ம படிக்கணும். உண்மையில ரொம்ப தப்பு. இந்த மாதிரிலாம் குடும்பம் கொஞ்சம் கவலைப்படுங்க. படிக்கிறதுக்கு வயசு தடையங்க கிடையாது. தடை இல்லை என்பது யார் மூலமாக தெரியும் பாருங்க. யாருக்கும் தெரியுது. ரசூலுல்லாஹி எத்தனை வயசுல படிச்சாங்க? 40. அவன் 40 வயசுல படிக்க தடை இல்லை என்பது அல்ல காட்டான். எழுதவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எழுத தெரியாத ஒரு ஆளை இன்றைய வரையில் 1000 மேல ஆயிடுச்சு. அந்த குர்ஆன் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு எதிராக ஒரு வார்த்தை அங்கே இன்னும் யாரும் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த காலத்துல அவங்களெல்லாம் இலக்கிய இலக்கணங்கள்ல வேறு பெற்றவங்க அரபுகள். எந்த அளவுக்கு அப்படி ஒரு பால் பார்த்தா போதும், ஒரு ஆளுக்கு பாட்டு படிச்ச உச்சத்தான் உள்ள கல்வி படிச்சிருவோம். பெண்கள் தான் அதிகம் படிக்கிறான். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இலக்கியங்கள் இருக்கு. அதை பெருமையாக பேசுவாங்க. அப்படிப்பட்டபடி என்ன பண்ண முடியல? ஒரு ஆயத்து, ஒரே ஒரு ஆயத்து பண்ண முடியல. யார் கொண்டு வந்த ஆயத்து? யார் கொண்டு வர்றான்? படிக்கவும் எழுதவும் தெரியாதவர்கள். நல்ல யோசிப்போம். குர்ஆனை படிக்கவும் தெரியாது, அரபி படிக்கவும் தெரியாது. ஏன் அவன் படிக்கல? அது அல்லாத ஜிப்ரீல் படி சொன்னே படிக்க தெரியாங்க. நான் படிச்ச ஆளுங்க எப்படி படிக்கிறது? நான் சொல்ற மாதிரி சொல்லி அப்படின்னா சொல்லிக்கிறேன். நான் உன சொல்லி சொல்லுங்க பாப்பா, நான் சொல்ல முடியாது சொல்லுங்கள்ல. ஆனா அது படிக்கிறது இல்லை. படிக்கிற செய்யணும், படிக்கிறது செய்யணும், விளங்க அது எழுதி வைக்கணும், மறந்துக்கூடாது. அவன் நினைச்சது படிக்க தெரியாது, நான் படித்தவன் அல்ல. சரிங்களா? அப்ப என்னல இது மாதிரி நான் சொல்ல நீங்க படிக்காது இல்லை. நீங்க உதாரணம் நீங்க நீங்க சலாத் சொல்லி சொல்லணும். சலாத் சாது லாம சலாத் சாது நீ சொல்லணும். யாருக்கு சலாத் ஏன் விஷயம் சொல்ல போறேன்? யாருக்கு சலாத் சொல்லி நீங்க சொல்லி பாருங்க. தமிழ்ல சலாத் சாது அலிஃப் லாம் அலிஃப் குர்ஆன்ல இல்ல. இன்னைக்கு போய் பாருங்க. என்ன நேற்று சின்ன பையன் சொல்லிட்டான், ஏர்வாடில சின்ன பையன் டெக்னீஷியன் தான். இல்லை சாது லாம அலிஃப் குர்ஆன்ல இல்லை. ஜகாத் ஜே காஃப் அலிஃப் கொடுத்து இல்லை. என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. சாது லாம் வாவ், ஜே காஃப் வாவ். வாவ் இருந்தா அதுக்கு முன்னால டேஷ் லம் வரணும். அவன் ஜகூத் அவன் படிக்கணும். சலூத் அது கரெக்ட். எப்ப வாவ் இருந்தா லாம் வாவ் பேஸ் வந்துட்டாலே அதுக்கு வாவ் உச்சரிக்கணும். லூ லூ லூ. நம்ம யாராவது படிச்சிருக்கோமா? சலூத் படிச்சிருக்கோமா? கேட்டால் தெரியாது. ஏன் கேட்டீங்கன்னா இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறக்கும் போது எழுத்து வடிவில் இல்லை. அதுல எழுதவும் தெரியாது. எழுத்து எப்படி வச்சு ஓசைதான், ஒலிதான். அப்ப இக்கரன் அல்லாஹ் சொன்னான். நம்ம இப்படி சொன்னால் ரசூல் இக்கரன் நாங்கள் அவ்வளோ முதல்ல படிக்க தெரியாது சொன்னா உண்டல்ல. இப்போ உங்களை படித்தான்னு சொல்லி நீங்கள வேற இருக்கும். அவங்க ரசூல் சொல்லி படிக்க தெரியாது உண்டல்ல அவரு. ஏன்னா அல்லாஹ் சொல்லி இருக்கு கொண்டாட முடிச்சு கட்டி முடி அது 2 3 கட்ட விட்டான். கட்டி நெருப்பை எல்லாம் ஒருங்கிற மாதிரி இருக்கிறான். 3 கட்டி முடிச்சு விட்ட உடனே விக்ரம் சொல்ல ஆரம்பிச்சான். அப்ப இந்த விக்ரம் முதல்ல ஏற்க சொன்னா இது கடைசி 90 அத்தியாயத்தில் கொஞ்சம் சந்தேகப்படுங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏண்டா நமக்கு வந்திருக்கிற இஸ்லாமியத்துல நம்முடைய பின்பற்ற தகுந்த முன்னோர்களாகிய சஹாபாக்கள் ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்டு படிச்சு கேட்டு சொன்ன விஷயங்கள், அதை எழுதி படிச்சு செய்யுங்கள். அது என்னதான் ரசூலா பார்த்து கேட்டு சொன்ன விஷயங்கள், அதை கேட்டு படிக்கணும். நம்ம யாருமே கேட்கறதில்லை. பெரும்பாலும் இஸ்லாமை பற்றி ஆளுநர் யாரும் கேட்கறது கிடையாது. முந்தைய ஒரு காலத்தில் இப்போ எங்கே அந்த காலத்தில் நோக்கு நீயே சொல்லியிருக்கணும். துவா என்று படிக்கிறாங்க. நம்ம இட்டு சோப்போது அந்த தாய்ப்பார்கள் இருக்கும். ஆமாம், அதை போய் சொல்லிட்டுருக்கோம். நம்ம இட்டு சோப்போது அந்த தாய் அல்லாஹ் வலக சுத்து அபிகாமத்து வலையை தமக்கு இப்படி சொல்லிட்டு இருந்தோம். இதுதான் அந்த காலத்தில் கேட்பான். வேறு எதுவுமே கேட்க
எதை கேட்கக்கூட அதை கேட்கணும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இது என்னது தெரியுமா? குரான் எனக்கு மாறும். அவன் குரானை படித்தா தான் எதுவுமே வியாபாரமோ விவசாயம் எந்த தொழிலாக இருந்தாலும் ஆனால் சொல்லி காட்டணும். இந்த எந்த வியாபாரம் வந்து மனசுடைய சிந்தனை மாற்றாது, அந்த அல்லாஹ் நினைவிட்டு மாற்றாமல் இன்னும் மறுமையை பற்றி பயம். அவன் அதனால கேட்பாங்க. அவன் கேட்ட என்ன பதில் சொல்வது, எந்த பயனோட நம்ம என்ன செய்ய மாட்டோம், இந்த மாதிரி படிக்காம விசால முயற்சி செய்யலாம். ரொம்ப ஈஸியாக குரானை எழுத்து என்ன தெரியுமா? அரபு எழுத்து தெரியுமா? அவ்வளோதான். குறியத்தில் குறி பத்தல் ஜபர் ஜேர் பேஷ் தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ் எல்லாம் உருது அரபி இல்லை. தோரை இது அரபி கிடையாது, ஹிந்தி உருது அங்கிருந்து வந்தது நிறைய. அதனால இதுலே நிறைய ஆயிடுச்சு. பத்தலில் கசரு லம்மா, பத்தஹானி கசரானி லம்மா என்னாச்சு? 6 சுக்குர் 7 சத்து 8 மத்து கூடதான். எவ்வளவு கம்மிங்களா? 27 எழுத்தும் ஒரு 6-8 குறிதான். ரொம்ப ஈஸி. அரபி மாதிரி படிப்பதற்கு இலகுவான மொழி உள்ள இந்த படிக்கிற வார்த்தை இல்லை. அவ்வளவுதான். இது கஷ்டமா? கஷ்டமா? ஆனால் படிக்க மாட்டேன். கஷ்டம் இல்லைன்னு எல்லாரும் தெரியும். அப்ப செய்த விட மாட்டேன். அதுதான் பிராமணன் அவருக்கு கல்வி அதான் இதான் சொல்லுவோம். அதனால வியாபாரம், இஸ்லாமிய மார்க்கத்தில் வியாபாரத்தை அல்லா சொல்லும் போது என்ன சொல்றான்? அவர்கள எந்த வியாபாரம் நல்ல வியாபாரம், எந்த வியாபாரத்தின் மூலமாக மனிதன் அல்லாஹ்விடத்தில் நல்ல லாபம் சொன்னா மறுமையை பயந்து வியாபாரம். அப்ப எந்த வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தை செய்யறதுக்கு முன்னால ஏன் வியாபாரம் செய்யணும்? பொருளாதாரம். ஏன் பொருளாதாரம்? அல்லா சொல்லி காட்டுறாங்க. பொருளாதாரம் ஏன் தேடணும்? இந்த பொருளாதாரம் தேடக்கூடியவர்கள் ரெண்டு சொல்றாங்க, பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் செலவு செய்வார்கள். அவன் தேடக்கூடிய காசை நான் வழங்கி இந்த காசு முதல்ல நமக்கு காசு கிடைக்கிறது யாரால? அந்த இடம் யாரால? அல்லாஹ். அப்படின்னா அல்லாஹ் தான் நான்ல வியாபாரம் பண்ணேன். வியாபாரம் பண்றதுக்கான உடல் வலிமை தந்தது யார்? இந்த உயிர் போயிட்டா முடிவார்கள். செத்தவர்கள் ஜனாசா பணம் ரூ போனதோட பேர் அவன் எவ்வளவு ஜனாசா வருகிறது. அவ்வளவுதான். அவன் ரூப தந்தவன். அதனால அல்ல நாம் கொடுத்தது இருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் சிறை செய்வார். இவர்கள் நஷ்டமே இல்லாத வியாபாரம் தேடிக்கொண்டார்கள். வியாபாரங்கள் அப்புறம் சொல்லி காட்டுறாங்க. அதனால வியாபாரம் செய்வது மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. ஆனா என்ன உள்ளூர் நிறைய பேர் வியாபாரம் எனக்கு பயப்படுவான். காலை நஷ்டமாயிடுமோ அந்த பயமே வரக்கூடாது. நஷ்டமும் வரலாம், வராமல் இருக்குமா? அதுக்காக எங்க நம்ம போன என்ன அவன் பயணம் செய்ய முடியாது. அதனால முதல்ல அல்லாஹ் நம்பிக்கை வைத்து வியாபாரம். அவர் வியாபாரம் செய்வதை நபிஸல்லல்லாஹு ஆஜிறான். இந்த வியாபாரத்தில் பறக்கத் இருக்கிற இந்த வித்தியாசத்தில் பறக்கத் இருக்கிறான். அவர் வியாபாரம் செய்வது அல்லாஹ்வுடைய அருளுக்குரியது இருக்கிறான். அவன் எந்த வகையான வியாபாரம் அருளுக்குரிய சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க, உண்மையான முறையில் பொய் சொல்லாமல் ஒருத்தர் வியாபாரம் செய்தால், வியாபாரினாலே அவன் பேர் இருந்தோம் பொய்க்காரன். என்னை வாப்படி இந்த நான் சின்ன பிள்ளைகளுக்கு வியாபாரம் பண்ணேன். என்னை என் குடும்பத்துக்கு வியாபாரம் பண்ணான். நான் தான் முதல்ல போதைக்கு வெளியே போனேன். அவர் என்ன கடையில் சொல்வார், ஒரு கயிறு மூக்கெல்லாம் கயிறு பாருங்க, அது 5 ரூபா தான் இருக்கும். இப்போ தான் நான் 10 ரூபாய் வாங்கிட்டு போகிறேன், 50 ரூபா வாங்கிட்டு போகிறேன். 50 ரூபாய் அப்படி போயிட்டு என்ன பாப்பாரு அப்படின்னு பேசாம போன பேசுவாரு. உள்ளூரில் உண்மை சொன்னால் அவன் பிரச்சனை கிடையாது. என்ன சொல்லணுமா? பொய் தான் சொல்லணும். எனக்கு சொல்லித்தராரு. அவர் வியாபாரம்னால என்ன பொய் சொன்னால்தான் வியாபாரம் செய்யக்கூடிய மனசுக்கு பதிச்ச மாட்டேன். இல்லை, உண்மையான வியாபாரி சொல்லணும். உண்மையான வியாபாரி நாளை மாஸ்டர்ல யாரோடு இருப்பார்? நபிமார்களோடு. வியாபாரம் செய்யறவங்க அல்லாஹ்வை பயந்து நேர்மையாக வியாபாரம் செய்தால் நாளை வறுமை நபிமார்களோடு, சுகதாக்களோடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கான உயிரை சொந்த தியாகிகளோடு, சித்திகள் அவுபக்கர் மாதிரி அல்லாஹ் சொன்னதான் உண்மை என்று சொல்லி சித்தி கொடுப்பார்கள்.
அப்போ இந்த வியாபாரம் செய்யக்கூடியது மிகப்பெரிய சிறப்பான ஒன்று தான். எதையுமே எல்லாரும் செய்ய முடியாது. அதான் எல்லாரும் யார் செய்ய நினைக்கிறவங்க யார் செய்யறாங்களோ இதை பயப்படாமல் இறங்கணும். அந்த வியாபாரம் செய்யறதுனால ஹலால் இது ஹராம் கண்டிப்பாக தெரியும். அப்போ ஹலால் ஹராம் தெரிஞ்சுதான் வியாபாரம் ஆரம்பிக்கும். எந்தெந்த வியாபாரம் போனால் அந்த வியாபாரம் பண்ண நமக்கு தெரியும், எதை செய்யக்கூடாது. அவன் வட்டி சார்ந்து எந்த ஒரு வியாபாரம் செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது. இப்போ ரசூசரி இப்படிலாம் செய்யறாங்க பாருங்க. ஒரு தடவை கடை இது அப்படி வரலாம், அல்லாவுடைய தூதர் நம்பியா இருந்தவங்க என்னதான் செய்யறாங்க. இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. வெளியே போய் யாரையும் பேச முடியாது. என்ன பார்த்தே கத்த போது விரையிருந்தோம். மற்றபடி அங்கே என்ன தொடர்பு வச்சு காத்த பார்த்தியா ஏதாவது யாரும் போத்தானா அவங்க எங்கள் வீட்டில் கத்த பார்த்தியா போயிருப்பாங்க. போயிட்டு வருவோம், அவ்வளோதான். மோல்வார் அப்படின்னு அவங்க மோல்டு போகுது. இதுதான் மக்களுக்கும் ஆச்சாரம் தொடரும். ஒரு ஆளுக்கு தெரியாது சத்தம் தான் என்ன பார்த்தியாங்க என்ன தெரியும். சத்த பற்றி என்ன கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டு சொல்லுறாங்க. என்ன அர்த்தம்? இறந்தவர்கள் ஓதுகிறது சத்தம் பார்த்தேன். சத்தம் நம்ம எடுத்து சொல்லுங்க. சத்தம்னா சீட், அது நான் சத்தம் பிடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ யாராவது ஆசை போடணும் முடிச்சு வச்சுட்டு ஆரம்பிச்சு போகணும். கொடுப்பாரு கிண்டலை பண்ணுறோம். என்ன கேள்வி பண்ண என்னது முடிச்சுட்டு என்ன ஆரம்பிச்சு விடுறேன். ஆனால் ஆரம்பிச்சோன்னா வந்துடலாம். கத்துனா தான் அதனால கத்துனா சீ வைக்கிறாங்கல்ல, கத்தும் சீ வைக்கிறேன். ரசூலுல்லாஹி நான் இந்த மோத வச்சு வைப்பாங்க, அது கத்தம். அதை பார்த்தீங்கன்னா தோக்கு சூரத்து வட்டி பாருங்க என்ன பண்ணும், அது என்னது தோக்கம். அது மாதிரி மூழ்கு நிறைய இல்லை. ஒன்று குழந்தைகளை குழந்தை அது யாருக்கு சொல்லுவாங்க மூழ்கு எப்படி ஓடுது தெரியாது. மோது என்னன்னு தெரியாது. மௌலியத்துக்கு போட்டு வச்சிருக்க மௌலியம் பிறந்தேன் பிறந்தது வர முடியுமா? குழந்தை வர முடியுமா? அப்போ அரபில் சொன்னா என்ன விளக்கப்பாடு. ராத்திரி வரான் ராத்திரினா சம்பாத்தி பணம் சம்பளத்துக்கு ராத்திரி சம்பளம். ராத்திரி ஓதுவேன் ராத்திரி ஓதுவேன். அவன் என்னமோ சொல்லுவான், அதை வாங்கி போயிடுவான். அவனுக்கு தெரியாது. நிறைய என்ன அனுபவிச்சிருப்பிய முப்படையே செய்வான். எங்க ஆளுங்க கூட்டுவாங்க, கூட்டு வந்து என்ன செய்ய பாத்தியா மோல் வச்சுருக்கேன். மோல் என்ன மோல் திரும்ப வருவான். இவனுக்கு ஓரளவு தெரியாது. அவன் இல்லாததுதான் தெரிஞ்சு வச்சுருக்கான். அவன் அந்த ரத்தம் பாத்தியா போட்டு அவனுக்கு அதிக கவனம், நம்மளுக்கு அந்த கவனம் கிடையாது. மோல் வருது என்ன மோல் என்ன மொழி வைக்காமா மொழி போடுவது என்னடே மொழியத்துக்கு போகுது. அட மொழியத்துக்கு யாரு மோல் சுபான் போடுதான். சுபான் அல்லாட பேர். அப்ப என்னன்னா இந்த மாதிரி சமுதாயத்தில் விளக்காமலே நிறைய சித்தம். அதனால இந்த வியாபாரத்தை பற்றி எல்லாம் சொல்லக்கூடிய செய்தது மெயினாக என்ன நினைச்சிருக்காங்க, அவருடைய உள்ளத்துல வறுமையை பற்றி பயம் வர வேண்டும். அவ வியாபாரம் ஹலால் ஹராம் அப்படி தெரிஞ்சு வியாபாரம் செய்யும் போது வியாபாரத்தின் மூலமாக என்னெல்லாம் செய்யலாம், சம்பாதிக்கலாம். என்ற பொருளாதார முக்கிய தேவை. எதனால தேவைண்டா இவ்வாறு நம்ம சொன்ன சகாபன் சொன்னாங்க, பொருளாதாரம் செய்யறாங்க, தரம் கொடுக்குறாங்க, அடிக்கிறாங்க, விருது விடுறாங்க, ஜகாத் கொடுக்குறாங்க, ஹஜ் போகிறாங்க. ஹஜ் காசு வாங்க முடியுமா? அப்போ இதெல்லாம் தேவைப்படுது. அப்போ வியாபாரம் என்பது பல வகையான வியாபாரம், ஹலாலான வியாபாரங்களை நம்ம செய்யணும். அந்த ஹலாலான வியாபாரங்கள் செய்யும் போது அதில் பொய் சொல்லாம உண்மையோடு இந்த வியாபாரத்தை நல்ல சொல்றாங்க. பொய் இல்லாமல் உண்மையா சொல்ற வியாபாரம் அல்லாஹ் அபிவிருத்தி செய்கிறான். அவன் நாளை வறுமையில் யாருதான் நபிமாரோடு சுகதாக்களோடு சாலை சித்தி கொண்டு எடுத்துக்கிறான். அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து அந்த ரசூலுல்லாஹி வியாபாரம். அது மாதிரி கடையில் போய் ஒரு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அப்படி போயிட்டு இருக்கிற போது ஒரு கடையில் தாய் குடிச்சிருக்கிறாங்க. அது கோதுமை எல்லாம் குடிச்சிருப்பாங்க. அதுக்குள்ள கையை விட்டாங்க. உள்ள விட்டா ஈரமா இருக்கு. அப்ப என்னப்பா ஈரமா இருக்கு? நனைஞ்சு வச்சு நனைஞ்சு உடனே வெளிக்காட்டோடனே உள்ள கொண்டு வச்ச எரிச்சுமா இப்படி கொண்டு நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆள் கொடுக்க மாட்டோம். அவன் இருக்கு போய் செய்து வந்துடும். ஈரம் சேர்ந்து வெளியே போட்டு தான் வாங்கதான் செய்வாங்க. சிலவர் ஈரம் வந்து வானாப்பா அவன் சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, மறைச்சு கொடுத்துட்டான். கை பார்த்துட்டு என்னப்பா உள்ள ஈரமா இருக்கு, அது நனைஞ்சு போச்சு. ஒரு சில நடந்து தானே அது வெளியே வைக்க வேண்டிய ஏன் உள்ள கொண்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் நம்மளை ஏமாற்றுவதற்காக வேலை செய்யலாம் நம்மை சார்ந்ததே கேட்டான். நம்ம சொன்னோம் யாரும் யார் இல்லை
அவர்கள் எந்த இடத்துல எந்த ஆளும் பயன்படுத்தலாம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல கடமைகள் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் மாதிரி ஒரு வணக்கத்தை எதுவும் வியாபாரம். அப்ப வியாபாரத்தை நம்ம செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். வியாபாரத்துக்கு முதல்ல வர வேண்டியது இந்த அல்லாஹ்வுடைய பயம். அந்த அல்லாஹ்வுடைய பயம் வரும்போது இந்த இறைவனோட நம்முடைய வாழ்க்கை அமைச்சுக்கணும். இந்த வியாபாரம் செய்யும்போது நாளைக்கு அந்த வியாபாரத்தில் வருகிற காசை எப்படி செலவழிக்கணும், யாருக்கு செலவழிக்கணும். இப்போ குறிப்பிட்ட உலகத்தை சம்பாதிக்க மாட்டோம். வியாபாரம் செய்யும்போது லாபம் டெய்லி வச்சுக்க, டெய்லி லாபம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலையில் செய்ய பெரிய லாபம். ஜகாத்தை போடணும். ஜகாத்தை போடணும். ஒன்றும் தெரியாதா? ஜகாத் எவ்வளோ என்ன அப்போ 100 ரூபாய் கொடுத்துருக்கா? சரி, 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து சரி, யார் கொடுக்கணும் ஜகாத்து? 1 லட்சம் கொடுத்தவங்களா? சரி, நானே சொல்லுவேன். 83 கிராம், 85 வித்தியாசம் வச்சுக்கலாம். 83 கிராம். ஏண்டா இன்னைக்கு உலகத்தினுடைய நாணய மதிப்பு எழுதிட்டான். அந்த காலத்தில் அதுதான் இஸ்லாமிய ரசூலுல்லாஹி காலத்தில் இருந்தது. நாணயமும் நகை என்னன்னா தங்கம். நகையா போட்டு தங்கம் தான், நாணயம் இப்போ தங்கம் தான். ஆனால் அவங்க என்ன செய்யல, கிலோ கணக்கில் தங்கத்தை நகையா செய்ய வைக்கல. காசு இருக்க சொல்லி விழுந்தா நம்ம மாதிரி ரூபா கோல்டு இல்லை, என்னது தங்க காசு. நிர்கம் தீனார்கள் தங்க காசுகள். அதான் தங்கத்தை தான் ஜகாத்துக்கு முதல்ல சொல்றாங்க. இன்னைக்கு அது இல்லை. நம்ம நாட்டில் தங்கத்தை கொடுக்குறோம், காசு இது கூட அடிச்சலாம் கொடுக்குறோம், 100 ரூபா 200 ரூபா கொடுக்குறோம். அப்ப இந்த நாட்டுடைய மதிப்பு பொருளாதாரம் எதிர்த்துதான் தங்கத்தை வச்சுதான். அப்ப 83 கிராம் ஒரு தண்டை அந்த அளவுக்கு பணம் இருக்கு. 83 கிராம் பணம். ஒரு கிராமுக்கு என்ன விலை? 8000 ரூபாய். அப்ப எப்ப என்னாச்சு? 60,000 ரூபாய். ஒரு 60,000 வந்துருச்சு. 60,000 எவ்வளவு? 6 லட்சம். 6 லட்சமா? 6 லட்சம். அப்ப யார் செலவு பண்ணலாம்? அப்ப 6 லட்சம் ரூபாய் வந்து என்ன கையில் இருக்கு. அன்னைக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 வருஷம் சிலர் டெய்லி கொடுக்குறான், மாசமா கொடுக்கணும். இப்போ அப்படிலாம் பண்ணி வேண்டாம். ரொம்ப சிந்திச்சு மாசம் என்ன செய்யணுமா, சப்பத்தான் கொடுத்துருப்பான். கொடுத்தா செய்ய அந்த பொருள் சுத்தம் போயிடும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நாட்டில் பெரிய அறிஞர் இருக்கார். அவர் என்ன செய்யறாருன்னா வருஷம் கொடுக்குற அரிசுதாயி பலவீனம் பலன் புரியுங்க. அதை சொன்ன ஆட்கள் ஒரு சில மிஸ்டேக்கான ஆட்கள் அதை வச்சு சொல்றாங்க. சரி, பலவீனமான ஹதீஸ் எது வருஷம் கொடுக்கறது அப்படின்னு சொன்னா கொடுக்க வேண்டிய இல்லைன்னு சொல்லக்கூடிய ஹதீஸே இல்லை. ஒரு ஆள் சொல்றாரு, வருஷம் ஒரு பொருள் கொடுத்துட்டா திரும்ப கொடுக்க வேண்டிய இல்லையா? ஏன்னா பொருள் என்ன ஆயிடுச்சான், சுத்தமாயிடுச்சான். அப்ப கொடுக்குற ஆளை காணிப்போம். அது இந்த மாதிரி ஆள் பண்ணிட்டான். கொடுத்த பொருள் திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் 1 லட்சம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் மறுபடியும் என்ன கொடுக்கூடாது, அதுக்கு பிறகு வந்து கொடுக்கணுமா, இப்படி சொல்லி கூட வந்துட்டான். அது என்ன காரணம்? ஹதீஸ் தாரி. நீ சொல்றது என்ன ஆதாரம்? அவன் தான் ஆதாரம். யார் சொல்றானோ அவன் தான் ஆதாரம். மாசம் அவன் ஆதாரம். அப்ப என்னன்னா ஒரு அடிப்படை சொல்றேன், ஹதீஸ் தாரி தான். ஆனா எதை பார்க்கணும்டா, அல்லாஹ்வுடைய தூதர் யாரோடு வாழ்ந்தார்களோ அந்த மக்கள் எப்படி விளங்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் சவுதி அரேபியாவில் மற்ற குவைத் பஹ்ரைன் நாடுகள் எல்லாம் அவங்களுடைய வியாபாரம் செய்வதற்கே வருஷம் என்ன செய்வாங்க, போய் அவங்கள்ட்ட ஜக்காத்து வாங்கிடுவாங்க. நம்ம நாட்டில் என்ன வாங்கினாங்க? நம்ம நாட்டில் வாங்கினா பசு வாங்கினாங்க. என்ன வாங்குவோம்? ஆமாம், அதுக்கு என்ன வச்சுனாங்களே வரி டேக்ஸ். நம்ம வரி இல்லை, டேக்ஸ் வாங்கிடுவாங்க. இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரிய மாட்டேங்குது. நிறைய இங்கிலீஷ் பயன்படுத்த தமிழாக தெரிய மாட்டேங்குது. அவன் வரி வாங்கிட்டான். அதை மாதிரி இப்போ என்ன செய்வாங்கன்னா வருஷம் போய் கணக்கு பார்த்து வாங்கிடுவாங்க. டாக்டர் வியாபாரி எல்லாத்தையும். அப்போ இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமிய நாடுகளில் வருடம் என்ன செய்வாங்க, வரி வாங்குறாங்க. அது ஜக்காத். அப்போ இந்த ஜக்காத்தை ஹதீஸ் அடிப்புன்னு வச்சுட்டாலுமே நம்ம என்ன பார்க்கணும், இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் யார்கிட்ட சொன்னா அந்த மக்கள்
அது மாதிரி வியாபாரம் செய்யும் போது நம்மள்ட்ட குறிப்பிட்ட அளவுக்கு சுத்தம் வந்துச்சு. சரிதா? அப்போ வந்துட்டா நான் சொல்லிட்டு கவனிங்க. எத்தனை சொல்லி 6 லட்சம் கடை பார்த்தீங்களா? அதுதான் 6 லட்சம் படிச்சுங்க. இப்போ 6 லட்சம் கையில் இருக்கு. அப்புறம் நீங்கள் பணக்காரன். இஸ்லாமிய பார்க்கல செல்வந்தர் யாரு? என்ன யார் மாத்தீங்களா? தப்பா தப்பா நீ வேற எதுவும் பேசுறீங்கன்னா சரி. 6 லட்சம் தெரிஞ்சா நம்ம உதாரணம் சொல்றேன். அவர் கரெக்டாக பார்த்துங்க. இப்போ 6 லட்சம் கையில் இருக்கு. நான் யார்? அப்போ பணக்காரன். அவ யாரு கையில் 6 லட்சம் இருக்க பணக்காரன். பணக்காரன் உடனே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு வருஷத்துக்கு அந்த அப்பா கொடுக்கணும்னு சொல்றாங்களே, இந்த கணக்கு சொல்லி படிச்சு பாருங்க. ஜக்காத்தை செல்வத்தை எடுத்து ஏழை கொடுக்க வேண்டும், எடுக்கணும். இப்போ இந்த 6 லட்சம் மட்டும் 15 லட்சம் வச்சுங்களேன். எடுத்த பிறகு யாரும் தருமா? பணக்காரன். இப்போ எப்படி பணக்காரன் கொடுக்கணும்ல. அப்ப இப்ப பணக்காரனாவே இருக்கான். அப்ப திரும்ப இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? எடுத்துட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு எடுக்கணும்? அந்த ஜக்காத் 6 லட்சத்துக்கு குறைய வரணும். 5 லட்சம் வந்தா ஜக்காத் இல்லை. சும்மா இருப்பான், கொடுக்குற சப்பாத்தி பண்ணுவான், திருப்பி வந்துடும். அப்ப அடுத்த என்ன சொன்னாங்கன்னா வருஷத்துக்கு கொடுப்பாரு. அப்ப பொருளாதார வியாபாரம் செய்யும் போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் செய்யற வியாபாரத்தில் என்னெல்லாம் கொடுக்கணும்? தர்மத்தில் 2 வகையான தர்மம். கட்டாய தர்மத்தில் ஜக்காத், இது போக உபரியான தர்மம். அப்ப என்ன நம்முடைய பொருளாதாரத்தை அனுப்பும் போது யாராருக்கெல்லாம் உதவி செய்யறது இருப்பாங்களே சொல்லி காட்டணும். அப்ப வியாபாரம் செய்வது இஸ்லாத்தில் முக்கியமான காரணம், முக்கியமான விஷயம் தான். அப்ப வியாபாரத்தின் மூலமாக நிறைய நன்மைகள் செய்யணும். பொருளாதாரத்தில் செய்ய நன்மை இருக்கு, பொருளாதாரம் இல்லாமல் செய்ய முடியாது. அதனால வியாபாரத்தை குர்ஆன் சொல்ல பாராட்டி சொல்லு. அதனால அந்த வியாபாரம் நம்ம ஹலாலான வியாபாரமா, நாளைக்கு நமக்கு பாதம் இல்லாமல் சாதகமான வியாபாரமாக வியாபாரம் தெரியுதா? வியாபாரம் பற்றி குர்ஆனில் பார்க்க முடியுது தெரியுதா? அதனால வியாபாரம் சம்பந்தமாக முக்கியமான பார்த்த என்னதான், அல்லாஹ்வுடைய பயத்தோடு வியாபாரம் துவங்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து துவங்க வேண்டும். லாபம் நஷ்டம் அது இல்லை. நான் வியாபாரம் செய்ய போறேன், அல்லாஹ் எனக்கு யார் பார்க்கிறேன். அப்ப எந்த வியாபாரம் கூடாது. அப்ப இந்த ஷேர் மார்க்கெட்டா இருப்பாங்க, ஷேர் மார்க்கெட் போடுறாங்க. இதுல 2 வகையான ஷேர் மார்க்கெட் இருக்கிறாரு சொல்றாங்க, எனக்கு தெரியாது. என்ன சொல்றாங்க சில பேருன்னா, வட்டியே போட்டு எடுக்கிறாம அதுல லாபம் கொடுக்குறாங்க. ஷேர் மார்க்கெட்ல யாராவது போட்டுக்கலாம். அப்படி போடுறவங்க என்ன செய்யறாங்கன்னா, மார்க்கெட் பண்றவங்கள்ட்ட நம்ம காசை வாங்கி என்ன செய்யறாங்க, பல பேர்கிட்ட வாங்கி என்ன பண்றான், வட்டி கொடுறான். அந்த காசை லாபம் காட்டி ஹராம். சில பேர் உண்மையிலே வியாபாரம் செய்யலாம், 10 பேர்கிட்ட வாங்கலாம், வியாபாரம் பண்ணலாம், அந்த லாபத்தை நம்ம தரலாம். அது கிடையாது, தப்பு கிடையாது. நம்மளும் சுயமா உழைக்கலாம், அல்ல உழைக்கிறத கொடுக்கலாம். அப்ப பொருள் நமக்குள்ளது, உழைப்பு அவர்களுள்ளது. அப்புறம் இது என்ன முக்கியமான சொன்னது, வியாபாரத்தை பொறுத்தவரையில் அந்த வியாபாரம் ஹலாலான நேரத்தை அமைவதற்கு விற்பவரும் வாங்குவரும் ஒரே இடத்தில் பேசிக்கொள்ள வேண்டும். நான் அந்த பொருளை விற்க போறேன், நான் வாங்க போறேன், எவ்வளவு விற்ப எவ்வளவு வாங்குவேன் அப்படின்னு பேசிட்டு செய்யணும் வியாபாரம் ஆரம்பிக்கணும். அதே போல இந்த பொருள் நான் வாங்கிட்டு போறேன், இது இந்த மாதிரி மிஸ்டேக்கா புலம்புறது அப்படின்னு சொல்லணும். அவன் சரின்னா என்னது இல்லைன்னு கிடையாது. கொஞ்சம் ஜவுளி போறோம்ல, ஒரு சட்டை வாங்கி சேலை போடலாம், வீட்டில் வந்து சரியில்லை திரும்பி கொண்டு போவான், அதை செய்ய மாட்டான், வாங்க மாட்டான். தப்பு இல்லை. அவன் எந்த வியாபாரத்தில் நம்ம தப்பு செய்யலான்ற பேசணும். நான் வீட்டுக்கு கொண்டு போறேன், பிடிக்கலாம் கொண்டு போவேன், அவன் சரின்னா அதை வந்து வியாபாரத்தில் சொல்றான். வாங்குவோரும் இருப்பவரும் அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும், பேசி முடிவெடுக்க வேண்டும். யார் கூட அதனால பொய் சொல்லக்கூடாது. உண்மையே வியாபாரம், உண்மையான வியாபாரம் பறக்க நமக்கு தெரியல. உண்மையை சொன்னா நமக்கு பறக்கத்து இல்லைன்னு நினைக்கிறான். ஆனா என்ன சொல்றாங்க, உண்மையை சொன்னா பறக்கத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க. இஸ்லாம் இந்த சஹாபாக்கு அளப்பரிய நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய சொல்லிட்டாங்கன்னா அதுதான் சரி. என் இஸ்லாமிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரியான மனப்பன், அதான் ஒரே விஷயம். நம்மகிட்ட இல்லை, எந்த விஷயம் தெரிவிக்கிறது இல்லை. அது சொன்னால் உள்ள ஒரு போராட்டம், இப்படிலாம் செய்தா எப்படி சரி வருமா, நாங்கள் என்ன வரவே இல்லை. எப்ப அல்லாஹ்வும் ரசூலை ஒன்று சொல்லிட்டா வரவே விட. அதனால வியாபாரம் மார்க்கத்தில் ஹலால் சிறந்தது. ஏன் சொன்னாங்க, உண்மையான வியாபாரம் செய்யணும். என்ன செய்வாங்க, நபிமார் எவ்வளவு பேர் அந்தஸ்து பாருங்க. நபிமார்கள்
சுகதாக்கள், சாலிகள், சித்திகள். இது யாருக்கு நல்லா சொன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் அவங்களும் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் கட்டுப்பட்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்க என்ன செய்யப்படுவாங்க? அப்ப மற்ற எல்லா விஷயங்களையும் சொல்லுங்க சொல்றாங்க. அதனால இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இதான் இருக்கு. அதனால் பொய் சொல்லாம நேர்மையாக உண்மையை சொல்லி நாம் வியாபாரம் செய்தால் அது என்ன இருக்கு? பரகத்தினா அபிவிருத்தி. பரகத்து அர்த்தம் தெரியுமா? சில பேர் 10 சட்டை வச்சிருப்பான், எப்ப அழுக்காக இருப்பான். ஒரு 2 சட்டை தான் வச்சிருப்பான், சுத்தமா இருப்பான். யாரு பரகத்து? 10,000 சம்பளம் வாங்குவான், மாதம் கடன் வாங்கிட்டு இருப்பான். ஒருத்தன் 1000-700 யார் பரகத்து? நிறைய பரகத்து நிறைய இல்லை. கிடைப்பது நமக்கு போதுமானாங்க. இது என்னது? மிகப்பெரிய ஒன்று. அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய வியாபாரம் எதுவாக இருந்தால் முதலாக அல்லாஹ் முழுமையாக நம்பிக்கை வைத்து நாளை வறுமையில் இந்த பொருள் நமக்கு பாதமாக சாதகமாக வர வேண்டும் என்ற பாடத்தை தெரிந்து அந்த அடிப்படையில் நமக்கு கொடுக்கல் வாங்கல்கள், பழக்க வழக்கங்களை அமைத்து நாளை வறுமையில் அல்லாஹ் தாலாவிடத்தில் அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னது போல அல்லாவுடைய கல்மாவோடு நல்லோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தவர்களாக வேண்டிய உடைய நிறைவு செய்கின்றேன். வார்த்தை தரவானா அறியும் இல்லையோ இருக்கிறேன்னா நான் சொன்னேன் கேட்டான். போயிடும் போனதான் சொன்னாதான் சொல்லம்மா இன்னும் கிடைக்கா நிறைய விட்டுட்டு சொன்ன மனசு ஒன்று சொல்லாம போயிட்டான். நீ கேட்கணும்ல கேட்டான். அதாவது உங்களுக்கு தான் நல்ல புத்தகம் ஒரு புக் லவ்வில் அவங்க கேட்டீங்கல்ல, அதில் எல்லா விஷயம் எல்லாம் பதிச்சு அது எது சேர்ந்தது? குரான், தௌராத், இன்ஜீல், ஜபூர், குரான் எல்லாம் இருக்கு. எந்த அமைப்பில் இருக்கு? சூரத்துல் ஃபாத்திஹா நாசம். அவன் இறக்கும் போது அப்படி உதாரணம் நம்ம 500 ரூபா, 200 ரூபா, 100 ரூபா, 20 ரூபா, ஒரு 10 இருக்கா? 10 வருஷத்துக்கு வச்சுக்க. நம்ம பையன் வந்து 200 ரூபா கேட்குறான். கீழே கொடுப்போம், மேலே கொடுப்போம். இடையில இருக்கு கீழே 500 இருக்கு, இடையில இருக்கு கொடுப்போம். பையன் கேட்டானே கீழே மட்டும் மேலே மாட்டோம், 50 ரூபாய் மட்டும் இருக்கு. அப்போ குரான் கரெக்டாக இதில் சோறு பாத்தியாவிலிருந்து நாஸ் வரைக்கும் எங்கே இருக்கு? உங்களுக்கு தான் லவ் மஃபுல். ஆனால் இறக்கும் போது படின்னு சொல்லணும். எடுத்து சொல்லுவாங்க செய்யணுமா? வராது. அவன் இருக்கிற யாரா இருக்கான் போய் சொல்லு. அவன் இறக்கும் போது அங்கே இருக்கிற குரானுக்கு சில பெரிய அதிசயங்க இருக்கிறதால இறங்குச்சு. 5 வருஷம் இறங்குச்சு. இது பார்த்தா எல்லாமே கரெக்டாக ஒரு அத்தியாயம் எப்படி முடிஞ்சிருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 5 எழுதுவாங்கல்ல, அதுக்கடுத்து வேற வசனம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை இதோடு அந்த உலகத்தில் பெரிய அதிசயம், கருத்து வேறுபாடு இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் படிக்கப்படுகிற ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான் குரான். அப்போ ரசூலுல்லாஹ் சரி பண்ணிட்டாங்க. பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது ஒரு அத்தியாயம் வரப்போகுது. குரான் 114 அத்தியாயம். ஒரே ஒரு அத்தியாயம் பிஸ்மில்லாஹ் இல்லை. இதில் தௌபா ஏன் இல்லை? ரசூலுல்லாஹ் சொல்லல. இதுதான் பாருங்க, 1400 வருஷம் ஆச்சு. யாரா ரசூலுல்லாஹ் சேர்த்தாங்களா? நன்மை தானே. ஏன்னா என்னப்பா துவா வைக்கிறீங்க? நன்மை தானே. ஏன்பா பாங்களை சேர்த்து சொல்றீங்க? நன்மை தானே. அவன் நன்மைகள் யார் கிடையாது, நம்ம கண்டுபிடிச்சிருக்கல இந்த ஆளு. அதனால வேற சொன்னாலும் வேற சொல்லணும். சரிதான். அப்ப அங்க எப்படி இருக்கு இது? அது மாதிரி குரான் என்ன செய்யல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரான் புக்காய் குரான் எப்படி இல்லை? அதனால என்ன கேட்கக்கூடாது? குரான் ஓதலாம் சொல்லலாம்னு கேட்கக்கூடாது. ஏன்? குரான் ஓதலாம் சொல்லலாம்னு கேட்கறாங்கல்ல, கூடாதுங்கிறான். அந்த கேள்வி தப்பு. ஏன்? ரசூல் மூத்தா பொம்மை இல்லை, புக்கா இல்லை, எழுதி வச்சிருந்தாங்க. ஒரு ஆள் எழுதிட்டாங்க, ஒரு ஆள் நிறைய எழுதினாங்க. தோல்ல மரப்பட்டு அங்கே எழுதி வச்சிருந்தாங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்யறாங்க? 2வது வருஷம் சில நிறைய புராணம் படி கொல்லப்பட்டாங்க. அதனால என்ன செய்தாங்க? இந்த இதை ஒன்று சேர்க்கறதுக்கு ஆலோசனை அவங்க தான் சொன்னாங்க. உமர் அப்போ தான் சேர்த்தாங்க. அவங்க காலத்தில் என்ன புக் அது கூட ஒரே ஒரு புக் தான். ஒரு சாலியில் பண்ணார். உமர்லாம் மோத்தாக வரைக்கும் அந்த ஒரு புக் தான். உமரெல்லாம் மோத்தாங்க, அவங்க மோத்தாக அந்த ஒரு புக் தான். அவங்க உமர்கிட்ட கொடுத்து மோத்தாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்கள்ட்ட கொடுத்து மோத்தாட்டாங்க. அது வரைக்கும் என்ன இல்லை? புக்கை குரான் நம்மளை குரான் நம்ம சொல்லி குறைச்சிருப்போம். அந்த பேர் குரான் குரான் எப்படி இல்லை? புக்கா இல்லை. சரி, உஸ்மான்ல காலத்துல இன்னொரு திட்டத்தில் நிறைய பேர் வச்சுட்டாங்க. குரான் ஏற்பட ஓத ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் பெருதியாக இருந்துச்சு. அப்சாட்டில் வாங்கி அவங்க பெருதியாக்குறாங்க. அப்போ 100 வடிவம் கொண்டது யாரு?
அவங்க வந்து காட்டும். அதை பிரதியாக்குறது யாரு? உஸ்மான் காட்டும். அந்த பிரதியை பெரிய அதிசயம் பாருங்க. அவ்வளோ வருஷத்துல ஒரு எழுத்து வித்தியாசத்தில் உலகம் முழுக்க படிக்கிற ஒரு அருமையான புத்தகம். ஆனால் இன்ஷால்லா செய்யுங்க. குரான் இருந்தால் மக்கள் இறங்குறீங்க. ரமதான் இறங்குது. அது அங்கேதான் ரமதான் படிச்சுக்கிறான். அது பலகைகளை பதிக்கிறது ரமதான். ஒரு கிதாப் நல்ல எழுதிச்சுக்கான்னு சொன்னல, எல்லாத்தையும் அதுல இருக்கு. அது தௌராத்து, இஞ்சில் எல்லாமே ரமதான்ல தான் அதை படிச்சுக்கிறான். உலகத்துக்கு வரும்போது மாறி இந்த மாத கணக்கே உமர்ல தனி பண்ணிக்கலாம். இது முஹர்ரம், சஃபர், ரபீல், ரபீல் ஆகிறதுலாம் தரத்தி பண்ணி யார் காலத்துல? உமர்ல காலத்தில். அவங்க ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை. அப்ப எதையாவது சொல்லுவாங்க, அன்னைக்கு கணக்குல நம்ம சொல்லுவோம், அன்னைக்கு அந்த படியாத போனோம்ல அந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாசமா கணக்கு தான். அதனால இராக்குல இறங்கும் போது எந்த மாசம் அப்படிலாம் நமக்கு தெரியல. தேடி பார்த்தா கிடைக்கும். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. எங்க சொல்றோம் நம்ம ரமதான் எங்க உங்களுக்கு தான் அல்லாஹ்வோட நல்லா ஞாபகம் மறக்காதீங்க. குர்ஆன் இல்ல, நூல் வடிவில் எங்க வரல, ரசூலுல்லாஹ் காலம் முழுக்க இல்லை. அப்ப என்ன கேள்வி இல்லை? ஆமா, ஒதுவோட ஓதலாமனு கேட்கவே மாட்டேங்கிறான். கேட்கிற அர்த்தம் கேட்கணும். இபாதத்தை தோன்றதா ஓதுறதா? குர்ஆன் ஓதுற இபாதத்தா தோன்றது இபாதத்தா? ஓதுறது ஓது வேண்டாமா? குர்ஆன் தோன்றது வேண்டாமா? ஓது வேண்டாமா? அதான் தொடாம ஆயிட்டான். தொடவே மாட்டோம். இதில் வேற ஓது இல்லையா? திரும்ப வேண்டாம். அதனால தாராள செய்யலாம், ஓதலாம். இந்த பேச்சே இல்லை. அதனால வாழ்க்கைகள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து குர்ஆன் படித்ததே சத்தியம் இல்லை. அந்த படித்ததே சத்தியம் வரணும். படிக்கிறது சத்தியம் வர மாட்டேங்குது. நீ படிச்சு பாருங்க வரும். சரி, சத்தியம் சத்தியம் என்ன செய்யுங்க? அது மாதிரி கேட்க மாட்டலாம். ஆளுநர் கேளுங்க, ஹதீஸ் தேடுங்க. அப்போ குர்ஆனை படித்த தேடின ஹதீஸ் வரணும். அதே கிடையாது. மார்க் கேட்டு படிங்க. அந்த மார்க் அல்லாஹ் சொல்லுங்க. நம்ம இல்லை சந்தையை கேட்டு படித்து மார்க்கத்தை ஆக்கிடுவாங்க. ஆகிரும் இல்லை.